ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கான வீடியோல என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். நம்ம பரமேஸ்வரி பாட்டி கார்த்திக்கு கால் பண்றாங்க. ஏப்பா, அம்மனோட நகை எல்லாத்தையுமே எடுக்கணும். பேங்க் லாக்கர்ல இருக்கு. நீ சைன் போட்டாதான் எடுக்க முடியும். கொஞ்சம் வந்து எடுத்து கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்றாங்க. உடனே கார்த்திக் வந்து இந்த வரம் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அப்போ சந்திரகலா, எங்கப்பா போற டிரைவர்? நகை எடுக்க போறியா? இரு, இதுதான் உனக்கு சரியான நேரம். நான் வந்து எங்க அக்காவையும் நான் கூட கூட்டிட்டு வர போறேன். நீ யாரு என்னங்கிற விஷயத்த நான் இன்னைக்கு நிரூபிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலா வந்து சொல்றாங்க. கார்த்திக் வந்து, அப்படியா, சரி, உங்களால முடிஞ்சதை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி நக்கல் பண்ணிட்டு போயிடுறாங்க. இதை கேட்ட சந்திரகலா பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாங்க. என்னடா நீ என்னை யாருன்னு நினைச்ச? பாரு, இன்னைக்கு உன்னோட உண்மையான முகத்தை நான் வெளியில கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலா வந்து சாமுண்டேஸ்வரிய பேங்க்குக்கு கூட்டிட்டு போறாங்க. எப்படியாவது கார்த்தியை பத்தின விஷயத்தெல்லாம் நம்ம அக்கா கிட்ட நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலா ரொம்பவே மும்முரமா இருக்காங்க. இவங்க பண்ற சீனெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பா அவங்க பல்பு வாங்க போறாங்கன்னு அவங்க மூஞ்சிலேயே நல்லாவே தெரியுது. சந்திரகலா சாமுண்டேஸ்வரி 2 பேருமே பேங்க்குக்கு போயிறாங்க. அங்க கார்த்திக் வந்து இளையராஜாவை கூட்டிட்டு வராங்க. ஊர் தலைவர்கள் எல்லாமே இருக்காங்க. அப்போ பாட்டி சொல்றாங்க, ஏப்பா சீக்கிரமா சைன் போட்டிருப்பா, அப்பதான்ப்பா நகை நம்ம கைக்கு வரும் அப்படின்னு சொல்ல, அதுக்கு கார்த்திக் வந்து செய்கலே பாட்டிக்கிட்ட, எல்லாம் நான் பாத்துக்கிறேன் பாட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்போ மனசுல சந்திரகலா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, ஆடு ஆடு டிரைவர், இனிமேட்டு உன்னோட ஆட்டம் முடிஞ்சதா அப்படிங்கிற மாதிரி நக்கலா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்க கார்த்திக் வந்து ஒரு பிளான் வச்சிருக்காரு. அந்த ஊர் தலைவர்கள் கிட்ட சொல்லி தான் ஆல்ரெடி கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஆல்ரெடி நம்ம கார்த்திக் வந்து சைன் எல்லாம் போட்டுட்டாரு. இருந்தாலும் சாமுண்டேஸ்வரி முன்னாடி இளையராஜாவை சைனை போட வச்சு, அங்க இளையராஜா தான் பாட்டியோட பேரன் அப்படிங்கிற மாதிரி அங்க சீனை கிரியேட் பண்ணி கார்த்திக் வந்து எப்படியோ மேனேஜ் பண்ணிட்டாரு. நம்ம சந்திரகலாக்கு பயங்கரமா டென்ஷன் ஆயிடுச்சு. என்ன இவன் சைன் போடுவான்னு பார்த்தா இவனை சைன் போட வைக்கிறான். ஒண்ணுமே புரியலையே, என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மண்டையை போட்டு பிச்சுக்கிறாங்க. அது ஒண்ணும் இல்ல, அவ்வளோ சீக்கிரம் கார்த்தி யாருன்ற உண்மையை தெரிய வச்சிருவாங்களா? அதை இழுத்து இழுத்து எப்படியோ, ஆனா கடைசி நேரத்துல உண்மை வெளி வந்து தான் ஆகணும். சந்திரகலா வந்து இப்போ ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல ஃபெயில் ஆயிருக்கலாம். ஆனா எப்பயுமே இது மாதிரி பல்பு வாங்குவாங்கன்ட்டு நம்ம எதிர்பார்க்க கூடாது. கார்த்திக் வந்து ஒரு நாள் கண்டிப்பா சாமுண்டீஸ்வரி கிட்ட மாட்ட தான் போறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம கார்த்திக் தில்லா, ஆமா நான் தான் பாட்டியோட பேரன் அப்படின்ட்டு உண்மையை தில்லா நம்ம சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்ல தான் போறாங்க. ஏன்னா நம்ம கார்த்திக் எதுக்குமே பயப்படுறவங்க கிடையாது. எதுக்காக இங்க ரேவதியை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காங்க? 2 குடும்பத்தையும் ஒண்ணு சேர்க்க தானே. அத கண்டிப்பா கார்த்திக் வந்து செஞ்சு காட்டிருவாரு. ஏன்னா இப்போ வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் கொண்டு வந்திருக்காங்க. சாமுண்டீஸ்வரியோட அம்மா சாவுக்கு காரணம் கண்டிப்பா தாத்தாவும் பாட்டியும் கிடையாது. இதுக்கு பின்னாடி முத்துப்பாண்டி தான் இருக்கான் அப்படிங்கிற உண்மையை கண்டிப்பா நம்ம கார்த்திக் வந்து சாமுண்டீஸ்வரி கிட்ட நிரூபிச்சிருவாரு. இருந்தாலும் சந்திரகலா விட மாட்டாங்க. நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு சந்தேகம் வர மாதிரி சந்திரகலா சில பல வேலையெல்லாம் பண்ணதான் போறாங்க. நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். இது கண்டிப்பா சந்திரகலா வந்து சாமுண்டீஸ்வரிய கார்த்தியோட ஊருக்கு கூட்டிட்டு போயிட்டு அங்க யார் மூலமாவது கார்த்திக் தான் இந்த பாட்டியோட பேரன் அப்படிங்கிற உண்மையை சாமுண்டீஸ்வரி கிட்ட நிரூபிச்சிருவாங்க. ஆனா இப்போதைக்கு அது நடக்கிற மாதிரி தெரியல. இன்னும் கொஞ்ச நாள் ஆகும். ஏன்னா கார்த்திக் ரேவதி இப்பதானே லவ் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இதுக்கப்புறமா தான் கார்த்திக் யாருன்ற உண்மை தெரிஞ்சு கார்த்தி ரேவதி இவங்க 2 பேத்தையும் சாமுண்டீஸ்வரி வந்து பிரிச்சு வச்சிருவாங்க. நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.